கூடாது. பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும் பட்சத்துல நம்ம இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு முக சவரம் செய்யக்கூடாது. இந்த அமாவாசை தினம் அன்னைக்கு நம்ம நகம் வெட்டுறது, நகம் வெட்டுறது, முக சவரம் பண்றது, சிகை அலங்காரம் செய்வது என்பது நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய ஒன்றே. அதே மாதிரி இந்த அமாவாசை தினங்கள்ல எந்தவித சுபகாரியமும் நடத்தக்கூடாது. வீடு குடி போறது, அதே மாதிரி காது குத்துறது, திருமணங்கள் பண்றது, இது போன்ற நல்ல ஒரு எந்த ஒரு காரியமும் இந்த அமாவாசை தினத்துல நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி நடத்தவும் கூடாது இந்த அமாவாசை தினங்கள்ல. அதே மாதிரி இந்த அமாவாசை தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் நிறைய செய்யணும். தான தர்மங்கள் நிறைய செய்யணும். அமாவாசை தினங்கள்ல அசைவ உண்பதை தவிர்க்க வேண்டும். அசைவம் சாப்பிடுவது, நான்வெஜ் சாப்பிடுறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த அமாவாசை தினங்கள்ல. அதே மாதிரி இந்த அமாவாசை தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனசு ஒரு சஞ்சலத்துல, ஏன்னா இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேருவாங்க. சூரியன்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து நெருப்பான கிரகம் இல்லைங்களா, சந்திரன்கிறது நீர் கிரகம். இந்த நீர் நெருப்பு ஒன்னா சேர்ந்தா ஒரு வேவ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். சோ அப்படி மனசு சஞ்சலமா நாளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அமாவாசை தினத்துல எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்க கூடாது. அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. சுமங்கலி பெண்களுக்கு அமாவாசை விரதங்கள் கிடையவே கிடையாது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து அமாவாசை விரதத்தை அன்னைக்கு நம்ம படையல் போடும்போது தலைவிரி கோலமாக நம்ம அமாவாசைக்கு படையல் போடக்கூடாது. தலைவிரி கோலமாகவும் ஈரத்தலைவுடைய நம்ம வந்து அமாவாசை விரதம் நம்ம போடக்கூடாது. இதெல்லாம் மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய அமாவாசை தினங்கள்ல. இதே மாதிரி நமக்கு சில கேள்விகள்லாம் இருக்கும், என்னென்ன கேள்வி நம்ம பார்த்துட்டு வரும். இப்ப இந்த அமாவாசை தினத்துல வந்து சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பெண்களா இருக்கோம் சார், எங்களுக்கு அமாவாசை விரதம் இருக்கா இல்லையா சார்? பெண்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசை விரதம் கிடையாதுங்க. ஒரு பெண் வந்து திருமண நிகழ்வின் போது பாத பூஜை பண்ணிட்டு கன்னியாதானம் பண்ணும் போதே அவங்களுடைய பெற்ற கடமைகள் முழுமையாக தீர்ந்து விடுங்கிறது சாஸ்திரம். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்து பாத்தீங்கன்னா வந்து தன் தாய் தந்தையருக்கு புரியுதுங்களா அமாவாசை விரதம் இருக்க, கழுத்துல திருமாங்கல்யம் இருக்கும் வரையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அமாவாசை விரதங்கள் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்மா இருந்தாலும் சரி அல்லது அப்பா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தங்க தவறுனா கூட அமாவாசை விரதம் இருக்க வேண்டியது ஆண்களுக்கு கடமை. பெண்களை பொறுத்த வரையில் பார்த்தா கணவன் இல்ல சார், எனக்கு அப்பா அம்மா இல்ல சார், எனக்கு யாரும் இல்ல சார், அந்த நேரத்துல மட்டும் பெண்கள் அமாவாசை இருக்கலாமே தவிர மற்ற நேரங்கள்ல அமாவாசை விரதம் இருக்க முடியாது. அப்ப நாங்க எப்படி சார் நாங்க வந்து செய்யறதுன்னா, நல்லா மனசோட நல்லா சமைச்சு வச்சு நீங்க என்ன பண்ண தானம் தர்மங்கள் கொடுங்க. அந்த படையலுக்கு சமைச்சு கொடுக்குறீங்க, அதுவே உங்களுக்கு அளப்பரியாத அந்த ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்திடும். அதே உங்களுக்கு திருக்கரங்களால என்ன தான தர்மங்கள் கொடுங்க. சாப்பாடு வாங்கி 4 பெரியவர்களுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. அதே மாதிரி சிவாலயம் போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. இதுவே உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்குங்க. அதே